கேரளா ஸ்பெஷல் ரெசிபியான உள்ளி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கணும். கைவிடாத கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் கருகி போயிடும். கருகி போயிடுத்துன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா ப்ரௌனாக எடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி, 1.5 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இங்கே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு திக்க ஆக ஆக சைட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நல்லா சுண்டி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இந்த கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் இப்போ ரெடி ஆகிடுது. நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த உள்ளி தீயல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.